திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், சீலம் என்றால் என்ன? சீலம் என்பது நல்லொழுக்கத்தை தான் சீலம் என்று கூறப்படுகிறது. நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பது தான் சீலத்தை கடைபிடிப்பது என்று கூறப்படுகிறது. அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சீலம் என்பது ஆரிய காந்த சீலம், ஆரியர்கள் பின்பற்றும் சீலம். ஆரியர்கள் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கும் சீலம். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய ஆரிய காந்த சீலம் என்கிற இந்த சீலம் என்று சொல்லலாம். அதேபோல் பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலம் என்றும் ஒன்று கூறப்படுகிறது. இப்போ இது பகவான் புத்தர் கூறியது கிடையாது. இது பகவான் புத்தர் கூறியது அல்ல. ஆனால் இன்று சமூகத்தில் இதுதான் இன்றைக்கு கூறப்படுகிறது. பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலம், இதுதான் பௌத்தர்கள் பின்பற்றும் சீலம் என்று சமூகத்தில் கூறப்படுகிறது. இப்போ இதில் இந்த இரண்டு வகையான பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலம் என்பது ஒரு புறம் இருக்க, மற்றையதான் பகவான் புத்தர் கூறிய ஆரியகாந்த சீலம் என்கிற இந்த சீலம் ஒரு புறம் இருக்க, இது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது இரண்டையும் நாங்கள் தெளிவாக பார்க்கணும் கொஞ்சம். இந்த சமூகத்தில் கூறும் சீலம் என்பது என்ன, பகவான் புத்தர் கூறிய சீலம் பற்றி என்ன அப்படின்றதை நாங்கள் கொஞ்சம் தெளிவாகவும் கொஞ்சம் விளக்கமாகவும் பார்ப்போம். அப்போ முதலில் நாங்கள் இந்த சமூகத்தால் இன்றைக்கு பௌத்தர்கள் கூறும் சீலம்தான் பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலம் என்கிற. பஞ்சசீலம் என்பது கொலை செய்யக்கூடாது, பிற உயிரினங்களை கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பிழையான காம உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது. இதுதான் பஞ்சசீலம். அப்போ இதிலிருந்து விலகி நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கணும் என்பதுதான் பஞ்சசீலத்துக்குள் கூறப்படுகிறது. அப்போது அட்டசீல், தசசீலம் என்பது போல் இதில் இன்னும் 3 சேர்த்து கொண்டால் அட்டசீலம், இன்னும் 2 அதில் சேர்த்து கொண்டால் அது தசசீலம், அட்டசீலத்தோடு 2 சேர்த்து கொண்டால் அது தசசீலம். இப்போ வார்த்தைகளில் பிறருடைய மனம் நோகும்படி கெட்ட வார்த்தைகளை திட்டுவதை போல இந்த மாதிரி வார்த்தைகளை பேசாமல் இருப்பது, புறம் பேசாமல் இருப்பது, அனாவசியமான, அதாவது உலகத்தில் இன்றைக்கி நிறைய பேர் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க தேவையில்லாத கதைங்க. அப்போ அது அனாவசியமான பேச்சு, அதுகளில் இருந்து மீண்டிருப்பது தான்
அதோடு வாசனை திரவியங்களை மற்றும் உயர்ந்த ஆசனங்களை மற்றும் இப்போ திரையரங்கு டிவியில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்குறது அதெல்லாமே அதெல்லாமே விலகி அதிலிருந்து விலகி நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கணும் என்பதுதான் இந்த அட்டசீலம் தசசீலம் என்பதற்குள் கூறப்படுகிறது. அப்போது இது இந்த சமூகத்தில் இன்றைக்கு கூறப்படுகிற இந்த சீலம், இதை கடைப்பிடிப்பவர், இதை பின்பற்றுபவர் ஒரு ஒழுக்கத்தில் தான் இருக்கிறார், நல்லொழுக்கத்தை அவர் கடைபிடிக்கிறார். அப்போ அந்த சமூகத்துக்கு அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது, அவரிடமிருந்து எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அப்போது அது இந்த சமூகத்துக்கு நன்மை தரக்கூடியது தான். ஆனால் இது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ததங்க பிரஹான என்று. ததங்க பிரஹான என்பது இந்த தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டு இருப்பதை போல, தண்ணீருக்குள்ளே பந்தை அழுத்தி பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் தண்ணீருக்குள் பந்து இருக்கும். அதை கைவிட்டு விட்டால் அது மேலே மறுபடி வந்துடும். இதுபோல என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ததங்க பிரஹான. அப்போது இந்த சீலத்தை கடைபிடிப்பவர் சமூகத்துக்கு அவரிடமிருந்து தீங்கு நடக்காவிட்டாலும் அவர் துஷ்டியில் தான் இருக்கிறார். அவர் ததங்க என்ற அந்த பந்தை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டு இருப்பதை போல அவர் அழுத்தி பிடித்து கொண்டு இருக்கிறாரே தவிர அவர் துஷ்டியிலிருந்து மீளவில்லை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இதுதான் இந்த சமூகத்தில் இன்றைக்கு கூறப்படுகிற சீலம். அந்த சீலத்தை கடைபிடிப்பதனால சமூகத்துக்கு நன்மை நடந்தாலும் சமூகத்துக்கு தீங்கு நடக்காவிட்டாலும் ஆனால் அவர் அந்த துஷ்டியிலிருந்து விடுதலை பெறலை. அவர் ஒரு இனிமையான சுவையில் தான் இருப்பார். அவர் அந்த சீலத்தை கடைபிடிப்பதனால யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அதே போல் அவர் ஒரு உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவருடைய வாயிலிருந்து அவருடைய வார்த்தைகளிலிருந்து யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. அவருடைய செயலிருந்து யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. அதே போல் அவருடைய சிந்தனைகளும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காதவாறே இருக்கும். அப்போது அந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவர் அந்த ததங்க பிரஹானையில் தான் அவர் இருக்கிறார். அப்போது துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை பெறலை அப்படின்னு பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறார். அப்போது துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தால் அவர் சமுச்சேத பிராணனைக்கு வருவார். அப்போது இன்னும் ஒன்று இன்னைக்கு நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. இப்போ இது ததங்க பிராண. இப்போ இன்னும் ஒன்று இருக்குது, நிஷ்கம்பன பிராண. அதாவது நிஷ்கம்பன பிராண என்பது தியானம் மேற்கொள்வது. இந்த சீலத்தை எல்லாத்தையும் ஒரு புறம் வைத்துவிட்டு இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தியானம் செய்கிறாங்க. இந்த சீலம் பிடிப்பது அதெல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு தியானம் மேற்கொள்கிறாங்க, மெடிடேஷன் செய்கிறாங்க. அப்போ இந்த மெடிடேஷன் செய்வதனால
மெடிடேஷன் செய்து மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி அந்த நிலையை இன்னும் இன்னும் அந்த மற்ற எண்ணங்களை வரவிடாமல் ஒரு நிலையில் இருந்து கொண்டு ஒரு நோக்கத்தில் மனதை வைத்து கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால இப்போ இதில் இன்றைக்கி இப்படி இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி உலகத்தில் இந்த மாயையில் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ இது அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, அவர் துஷ்டியிலிருந்து விடுதலை பெற முடியாது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். புத்த காலத்தில் பகவான் புத்தர் அவர்கள் புத்த நிலையை அடைய முதல்ல, புத்த சுபாவத்தை அடைய முதல்ல பல குருமார்களிடம் குருமார்களை சந்தித்து இந்த தியானத்தை தான் செய்தார். தியானம் மூலியமாக விமோச்சனம் பெற முடியும், விடுதலை அடைய முடியும் என்று அந்த காலத்தில் பல பேர் இதை இப்போ இன்றைக்கு போல் அன்றைக்கும் இதை தேடி இருக்கிறாங்க, சத்தியத்தை தேடி இருக்காங்க, உண்மையை தேடி இருக்காங்க. அவர்களெல்லாம் செய்து தான் தியானம், பிரதம தியான, தேவனி தியான, துங்கினி தியான, அத்திரவினி தியான என்று பல முறைகளில் இந்த தியான முறைகளை கையாண்டிருக்காங்க. அப்போ இந்த கையாண்டு இவர்கள் எல்லாமே இந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில் மூழ்கி இருந்திருக்காங்க. அதிலும் ஒரு சுவை இருக்கிறது. அப்போ மற்ற எண்ணங்களை வரவிடாது ஒரு எண்ணத்திற்குள் மனதை வைத்துக்கொண்டு அதில் மூழ்கி இருக்கும் போது அங்கே ஒரு சுவை இருக்கிறது. அந்த சுவையில் இருப்பதனால அவர் துன்பத்திலிருந்து விடுதலை பெறலை, அவர் துஷ்டியிலிருந்து விடுதலை பெறலை, அவருடைய பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து அவர் விடுதலை அடையலை அப்படின்னு பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இந்த நிலையில் இருக்கும் ஒரு மனிதர், தியானம் செய்து கொண்டு அதில் மூழ்கி இருக்கும் ஒரு மனிதர் அந்த நிலையை அதாவது ஒரு நிலையில் இருக்கும்போது அவர் மற்ற எண்ணங்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு கூறுகிறார்கள் பகவான் புத்தர் அவர்கள், நிஷ்கம்மன பிரகான, மற்ற எண்ணங்களை வரவிடாது ஒரு நிலையில் மூழ்கி இருப்பதனால அது நிஷ்கம்மன பிரகான என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அவர் இந்த சசர என்கிற சம்சார கடலிலிருந்து, துன்பத்திலிருந்து விடுதலை அடையலை. அவர் அந்த ஒரு நிலையில் மூழ்கி இருப்பதனால அதை இன்னும் மெருகூட்டி மேல் நோக்கி வளர்த்து வந்து கொண்டிருப்பதனால அவருடைய பிறப்பு நடக்கும். அந்த பிறப்பில் அவர் பல கோடி ஆண்டுகள் அந்த பிறப்பில் இருப்பார். அந்த ஒரு நிலையில் மூழ்கி இருந்ததனால, ஒரே எண்ணத்தை வைத்துக்கொண்டு அதில் மூழ்கி இருந்ததனால அவருடைய பிறப்பு நடக்கும். அந்த பிறப்பில் அவர் பல கோடி ஆண்டுகளாக இருப்பார். அது இன்னும் ஆழமாக சொல்லலாம், இன்னும் அதை விவரமாக சொல்லலாம். அதை சொல்லி கொண்டு போனால், அதை சொல்ல தொடங்கினா இன்னும் அது மேலே சொல்லிக்கொண்டே போகலாம். பல கோடி வருஷமாக அவர் அரூப தியானத்தில் இருந்தால், அப்போ அந்த அரூப என்கிற ரூபம் அற்ற உலகத்தில் அவர் பிறந்திருப்பார். அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். அப்போ இதுதான் அந்த அரூப தியானத்தில் மூழ்கி இருக்கும் அரூப என்கிற ரூபமற்ற உலகத்தில் அவர் இருப்பார் என்பது தான் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இருப்பதாக இன்றைக்கு சொல்லும் விதம் இதுதான். இன்றைக்கு புத்தர் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டார் என்று இன்றைக்கி சொல்கிறாங்க, இந்த தியானத்தை மேற்கொள்கிறாங்க. அப்போ அதுதான் என்லைன்மென்ட் என்று சொல்வது. புத்த என்லைன்மென்ட் என்று இன்றைக்கி சொல்லும் போதனையாளர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் என்லைன்மென்ட் ஆகலை, இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து அவர் இருக்கலை. ஆனால் இந்த தியானத்தை மேற்கொண்டு மூழ்கி இருக்கும் உருவமற்ற உலகத்தில் அவர் இருக்கிறார், பிரபஞ்சத்தோடு இணைந்து அவர் இருக்கிறார். ஆனால் அந்த
அதிர்வு, அதாவது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பதனால அது அதிர்வு அற்ற சுபாவத்தில் அவர் மூழ்கியிருக்கிறார். ஆனால் அது ஒரு காலத்தில் பல கோடி ஆண்டுகள் அவர் இருக்கலாம். ஒரு காலத்தில் அது அதிரக்கூடியது. அதிரக்கூடும் போது, அதிர்வுக்கு உட்படும் போது அவர் அதிர்ச்சியின் காரணமாக மீண்டும் அவர் பிறப்பார். அப்போ மானிய மக்கரோ அதிமானிய கொக்குரோ என்பதைப் போல அவருடைய பிறப்பு நடக்கும். அது அவருடைய மற்றைய எண்ணங்களில் அவர் ஈகோவில் தான் இருந்தார். அவருக்கு ஒரு ஈகோ இருந்தது. அப்போ அந்த ஈகோவை வைத்து கொண்டு தான், ஈகோவை அவர் முற்றுமுழுதாக இல்லாமல் செய்யலை. ஈகோவிலிருந்து அவர் விடுதலை பெறலை. அவர் எல்லாத்தையும் வைத்து கொண்டு தான், உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற திருஷ்டியில் இருந்து கொண்டு தான் அவர் இந்த தியானத்தில் மூழ்கி மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு பரவச நிலையில் இருந்தார். அப்போ இந்த தியானத்தில் மூழ்கி இருந்ததுனால அவர் உலகத்திலிருந்து விடுதலை பெறலை, முற்றுமுழுதாக விடுதலை அடையலை. அப்போது அவருக்கு ஒரு ஈகோ இருந்தது. அப்போ அந்த ஈகோவின் காரணமாக மறுபடியும் அவர் மானிய மக்கரோ அதிமானிய கொக்குரோ என்பதைப் போல அவர் குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார். இதுதான் பகவான் புத்தர் கூறும் பரம சத்தியம். அப்போ இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளாத இன்றைய யுகத்தில் இந்த தியானத்தில் மூழ்கி இருக்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் இருப்பது துஷ்டியில். அவர்களுக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது, உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கும் மனிதர் தியானத்தில் மூழ்கி இருப்பதனால அவர் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இதுதான் நிஷ்கம்மன பிரகான சீலத்தை கடைப்பிடிப்பதனால அதற்குள் ஒரு இந்த உற்பத்தி நிலையங்கள் ஒரு நல்லொழுக்கத்தை அவர் தருவதனால இந்த சமூகத்துக்கு நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பதனால இந்த சமூகத்துக்கு அவரிடமிருந்து நன்மை தீமை நடக்காதனால அவர் இந்த சீலத்துக்குள் இருக்கிறார். அது ததங்க பிராகான சீலத்தை கடைபிடிப்பது என்பது ததங்க பிராகான மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருந்து கொண்டு இந்த மெடிடேஷனை செய்வதன் விளைவு. இந்த மெடிடேஷனில் மூழ்கி இருப்பது என்பது நிஷ்கம்மன பிராகான. ஆனால் இது இரண்டும் உண்மை கிடையாது. இது இரண்டிலும் விடுதலை கிடையாது. இது இரண்டிலும் விமோச்சனம் கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இதை எல்லாத்தையும் கைவிடுறார் பகவான் புத்தர் அவர்கள். புத்த சுபாவத்தை அடையும் போது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு தான் கடைசியில் இந்த படிச்ச சமுப்பாதை என்கிற மனம் உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம் செய்கிறார். அந்த புத்த சுபாவத்தை அடைய முதல்ல பகவான் புத்தர் அவர்கள் சித்தார்த்த தாபசர் இந்த குருமார்களிடத்தில் இந்த தியானங்களை தான் மேற்கொண்டார். அப்போ எல்லா தியானத்தையும் செய்து பார்த்தாப்புல அதில் எங்கேயுமே துன்பத்தில் மேலும் வழி கிடையாது, துஷ்டியிலிருந்து விடுதலை அடையும் வழி கிடையாது. அப்போ இதில் மூழ்கி இருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தான் கடைசியில் போகிறாரு. எல்லாத்தையும் கைவிட்டுட்டு தான் போகிறாரு. இந்த தனியாகவே சென்று இந்த படித்த சமுப்பாதை என்கிற மனம் உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம் செய்கிறார். அந்த விமர்சனமானது தான் விதர்சனா தியானம். அந்த விதர்சனா தியானம் மூலியமாக தான் இந்த மனம் உருவான விதம் பற்றி கண்டுபிடிக்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். கண்டுபிடித்து தான் மனம் உருவான விதம் பற்றி நன்றாக விமர்சனம் செய்து ஒரு தேடுதலை செய்து அதன் வழியாக மனம் உருவான விதம் பற்றி ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்து மனதில் மேலும் வழியில் நடைமுறைப்படுத்தி நடைமுறைக்கு இதை கையாண்டு இதை மனதிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை பெறுகிறார். மனதிலிருந்து விடுதலை அடைந்த பிறகு புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போது மனதிலிருந்து தான் விடுதலை பெறணும். அப்போ தான் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து விமோச்சனம் பெற முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் இந்த படிச்ச சமுப்பாத தர்மத்தை தான் போதனை செய்தார்கள் மனம் உருவான விதம் பற்றி.
அப்போ மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் ஏற்கனவே பல போதனைகளில் சொல்லி வந்திருக்கிறோம். அப்போ இது மனம் உருவான விதம் பற்றி தர்ம போதனையில் கேட்டு அறிந்து கொண்டு இதை நடைமுறைக்கு கையாண்டு பார்க்கும்போது மனம் என்பது இந்த உடம்பில் இருக்கும் ஒன்று கிடையாது. மனம் என்பதுதான் ஆன்மா. அப்போ ஆன்மா என்பது இந்த உடம்பில் எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த உடம்பில் எந்த ஒரு பார்ட்ஸையும் எனது, நான், எனது, என்னுடைய ஆன்மா என்று இங்கே எதுவுமே கிடையாது இந்த உடம்பில். அப்போ என்னுடையது என்று இந்த உடம்பில் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த உடம்பில் நான் என்று ஒருத்தர் இங்கே கிடையாது. அப்போது இந்த உடம்பில் நான் இல்லை, என்னுடையது என்று ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த உடம்பில் ஆன்மா என்று ஒன்று இந்த உடம்பில் எங்கேயுமே கிடையாது. அப்போ ஆன்மா உருவான விதம் தான் மனம் உருவான விதம் பற்றி கண்டுபிடிக்கும் போது பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அப்போது இதை கண்டுபிடிக்கும் போது ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது, ஆன்மா என்ற துஷ்டியில் தான் எல்லாமே இருக்கிறாங்க என்பதை நன்றாக புரிந்து பக்தி அக்ஷம் அடைந்து ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து ஆத்ம சமிக்கையிலிருந்தும் விடுதலை அடைந்து சம்மா சம்புத்த என்ற நிலையை அடைகிறார்கள் பகவான் புத்தர் அவர்கள். அப்போ இதான் மனதில் மேலும் வழி, துன்பத்தில் மேலும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியில்தான் பகவான் புத்தர் அவர்கள் சென்றார்கள். இதை பக்தி அக்ஷம் அடைந்தார்கள். பக்தி அக்ஷம் அடைந்து புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த தர்மத்தை போதனை செய்தார்கள். இந்த பட்டிச்ச சமுப்பாதை என்ற தர்மத்தை தான். அப்போது இதை சுயமாக தான் இதை கண்டுபிடித்து இதை புரிந்து உணர்ந்து பக்தி அக்ஷம் அடைந்ததனால் சம்மா சம்புத்த என்ற நிலையை அடைந்தார்கள். ஆனால் இந்த சத்தியத்தை போதனை செய்யும் போது இதை கேட்டு இதை நடைமுறைக்கு இதை கையாண்டு மனதில் மேலும் வழியில் பயணம் செய்து முற்றுமுழுதாக விடுதலை அடைந்தவர் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போது இது பகவான் புத்தர் கூறிய இந்த சத்திய தர்மத்துக்குள் தான் இருக்கிறது. அப்போது இந்த சமூகத்தில் கூறப்படும் இந்த பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலத்தை கடைபிடிப்பதனால யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, யாரும் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய முடியாது, ஆன்மா என்கிற துஷ்டியிலிருந்து மீள முடியாது. அதே போலத்தான் இந்த தியானத்தை மேற்கொள்வதனால, மெடிடேஷனை செய்வதனால யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. அவர் துஷ்டியில்தான் இருக்கிறார். அவர் துஷ்டியிலிருந்து அவருக்கு விடுதலை அடைய முடியாது. அவர் போவது சம்சார கடலில்தான், அவர் சம்சார துன்பத்தில் தான் அவர் இருப்பார். அப்போது எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை அடையும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அனைத்து துன்பத்திலிருந்தும், பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து விடுதலை அடையும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அந்த வழி இன்றைக்கு போதனை செய்யப்படுகிறது. புத்தோத்பாத போதனைகளில் இன்று பகவான் புத்தர் கூறிய 2500 வருடங்களுக்கு முன்பு கூறப்பட்ட இந்த பரம சத்தியம் இன்றைக்கு போதனை செய்யப்படுகிறது என்றால் ஆச்சரியம், அற்புதம், ஆச்சரியமிக்க அற்புதமான காம்பீரமான பரம சத்தியம் இன்றைக்கு போதனை செய்யப்படுகிறது. அது உங்களுக்காக. நீங்கள் இந்த சத்தியத்தை கையாண்டு கேட்டு இதை நடைமுறைக்கு கையாண்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு இதை புரிந்து உணர்ந்து பக்தி அக்ஷம் அடைய முடியும், புத்த சுபாவத்தை அடைய முடியும். அப்போது பகவான் புத்தர் கூறிய இந்த ஆரிய காந்த சீலம் என்பது ஆரியர்கள் பின்பற்றும் சீலம் என்பது பஞ்சசீலமோ அட்டசீலமோ தசசீலமோ கிடையாது. அது இந்த லௌகிக்க பூமியில் இருக்கும் லௌகிக்க வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையில் வாழும் மனிதர்களுக்கு அது நன்மையை தரக்கூடியது தான், சமூகத்துக்கு நன்மையை தரக்கூடியது தான். அது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. அது அதை கடைபிடிப்பது என்பது பொதுவாக இந்த மனிதர்களுக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது, ஒரு நாட்டுக்கும் ஒரு வீட்டுக்கும் அனைத்து
மனிதர்களுக்கும் நன்மை தரக்கூடியது தான் சீலம் கடைபிடிப்பது என்பது. ஆனால் அதிலிருந்து நாங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது என்றால் அதில் நாங்கள் மூழ்கியிருப்பதில் பலன் கிடையாது, அதில் பலன் இல்லை. நாங்கள் பகவான் புத்தர் கூறிய சத்திய தர்மத்துக்கு இதை கேட்டு கையாண்டு பார்த்தால் எல்லா துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைவோம். அப்போது நாங்கள் கடைபிடிப்பது ஆர்ய காந்த சீலம். அப்போது பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலம் இந்த எல்லாத்தையும் தாண்டி ஆர்ய காந்த சீலத்துக்கு வருகிறார் இவர். அப்போ இது மிகவும் ஆழமான ஒரு விடயம், ஆழமான ஒரு சத்தியத்தை கையாளும் போது ஆழமான ஒரு விடயத்துக்கு அவர் வருகிறார். அப்போது அதாவது ஆழமான விடயம் என்றால் மிகவும் இதை கடினமான ஒரு காரியம் இந்த சத்தியத்தை கடைபிடிப்பது என்பது ஏனென்றால் நாங்கள் பயணிப்பது அனுசோத்தையில் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அதுதான் அனுசோத்தை. அது அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டு இருப்பதை போல போவது. ஆனால் பகவான் புத்தர் கூறும் இந்த சத்திய தர்மமாவது படிசோத்த, அதாவது ஆற்று நீர் மேல் நோக்கி போவதை போல இது மறுபக்கம் திரும்பி போகக்கூடியது. அதாவது பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொள்வதுதான் அனுசோத்தே. பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நிறுத்தும் வழியில் பயணம் செய்வதுதான் படிசோத்த. அப்போது அந்த படிசோத்தையில் பயணம் செய்வது என்பது மிகவும் கடினமான, மிகவும் ஆழமான ஒரு விடயம், கருத்து. அப்போ இதை நாங்கள் மேற்கொள்வது என்பது லேசான காரியம் கிடையாது. அப்போ இதை நாங்கள் ட்ரை பண்ணி மிகவும் உற்சாகத்தோடும் உணர்வு பூர்வமாக இதை நாங்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுவோமானால், எங்களை நாங்கள் இந்த சத்தியத்துக்கு அர்ப்பணிப்போமானால் எங்களாலும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியும். அப்போ இதை கேட்க மட்டும்தான் வேணும். கேட்க கேட்க இது எங்களுக்குள் அந்த ஊற்று நீர் ஊற்றுவதை போல, அதாவது நாங்கள் கிணறு ஒன்று வெட்டினா அதில் ஊற்று வரும். அந்த ஊற்று நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தான் இது கிணறு நிரம்பும். அதே போல் இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கத்தான் இது அந்த கிணறு நிரம்புவதை போல, நிறைவதை போல இது நிறைந்து வழியத் தொடங்கும். அப்போ இதை நாங்கள் ஒரு போதனையில், 2 போதனையில் இதை அனுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வர முடியாது. நாங்கள் நிறைய போதனைகளை கேட்கணும். கேட்க கேட்க இது அந்த கிணற்று ஊற்று நீர் வழிவது போல இது வழியத் தொடங்கும், நிரம்பி வழிந்தோடக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த ஆர்ய காந்த சீலத்துக்கு வருபவர் ஆரியர்கள் பின்பற்றும் நல்லொழுக்கத்துக்கு வருகிறார். நல்லொழுக்கம் என்கிறத ஆரியர் பின்பற்றும் சீலத்துக்கு வருகிறார். அப்போ அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. வார்த்தைகளிலோ செயலிலோ எண்ணங்களிலிருந்தோ எந்த ஒரு கெட்டதும், எந்த ஒரு தீங்கும் அவரிடமிருந்து சமூகத்தில் யாருக்குமே எப்போவுமே நடக்காது. அப்போ இது உறுதியானது. இது ததங்க நிஷ்கம்மன கிடையாது. இது சமுச்சேத பிரகான என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இது சமுச்சேத பிரகான. சமுச்சேத என்றால் என்ன? முற்றுமுழுதாக விடுதலை அடைந்த போது உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் இந்த சீலத்தை கடைபிடிக்கிறார். ஆனால் பகவான் புத்தர் கூறும் இந்த சத்தியத்தை கடைபிடிப்பவர் உலகம் உண்மையல்ல, உலகம் என்பது மாயை, கற்பனை என்ற சத்தியத்தை தான் அவர் கடைபிடிக்கிறார். சத்தியத்துக்குள் அவர் விழித்து கொண்டிருக்கும் போது, சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டு சத்தியத்தோடு இணைந்து அவர் செயல்படும் போது அவர் சத்தியமும் அவரும் ஒன்றுதான் என்ற சுபாவத்தை அடைகிறார். அவர் புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ புத்த என்றால் ஒருத்தர் கிடையாது. அப்போ உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டிதான் நான்.
இப்போ வெளியில் அனைத்தும் இருக்கிறது. இப்போ இன்றைக்கு மனிதர்களுக்கு எல்லாமே இருக்குது தானே. வாகனம் இருக்குது, வீடு இருக்குது, காசு இருக்குது, தங்கம் இருக்குது, சொத்து சுகம் எல்லாமே இருக்குது இன்றைக்கு மனிதர்களுக்கு. எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு கணவன் இருக்கார், எனக்கு மனைவி இருக்குது, எனக்கு தாய் இருக்கார், தகப்பன் இருக்கார், எனக்கு எல்லாமே இருக்குது. சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, எல்லாம் கண்ணுங்களுக்கு தெரிவது எல்லாமே இருக்குது. காதுக்கு கேட்பது எல்லாமே இருக்குது. மூக்குக்கு உணர்வது எல்லாமே வெளியில் இருக்குது. நாக்குக்கு உணர்வது இருக்குது. சுவைப்பதும் வெளியில் இருக்குது. அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எல்லாத்தையும் உண்மை என நம்பிக்கொண்டு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் இந்த அதுதான் பட்டிசோத்தை. அப்போது உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்து பிடித்து கொண்டு வாழ்வது தான் அனுசோத்தை. ஆனால் இந்த சத்தியத்தை கையாளும் போது, மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொண்டு இதை கையாளும் போது, அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை, காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை, மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது வெளியில் இல்லை. இது அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது. அவை அனைத்தும் எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் எங்கேயும் கிடையாது, அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை தான் அவர் கடைபிடிக்கிறார், கையாளுகிறார். அப்போ மனதில் இருக்கும் எண்ணங்களில் சத்தியத்தை காணும்போது அவர் உலகத்தை வெல்கிறார். உலகம் என்பது வெளியில் இல்லை, மனதில் தான் இருக்கிறது. மனதில் இருக்கும் உலகமும் உண்மை கிடையாது, அது வெறும் எண்ணங்கள் மட்டும்தான். இப்போ எண்ணங்கள் எந்நேரம் வருகிறது போகிறது. அப்போது எந்நேரம் பிறக்கிறோம் இறக்கிறோம். அப்போ பிறப்பு இறப்பு என்பது இந்த எண்ணங்களில் தான் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம். அப்போது பிறப்பு இறப்பு என்ற சம்பவம் நடப்பது மனதில் தான். மனதில் இருக்கும் எண்ணங்கள் வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம். இப்போ 4 கூறுகிறோம்: வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம். அப்போ ஒன்று பிறந்து இறந்து, ஒன்று பிறந்து இறந்து, ஒன்று பிறந்து இறந்து, இப்படி பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த எண்ணங்களில் தான் நாங்கள் பிறந்து இருக்கிறோம். அப்போ எண்ணங்களில் பிறந்து இறந்து நாங்கள் இருக்கிறோமா? அப்படி ஒன்று இங்கே யாரும் கிடையாது. அப்போ இந்த உடம்பு நானா? நான் இல்லை. இந்த உடம்புல அப்போ என்னுடையது என்று இங்கே ஏதாவது இருக்குதா? கிடையாது. அப்போ நான் இல்லை, எனது இல்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை. அப்போ வாழை மரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் நான். அதுதான் ஏதா மம யஸ்வ அமஸ்மிங் யஸ்வாமி அத்தா. நான், எனது, என்னுடைய ஆன்மா என்பது வாழை மரம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் நான் இருந்தேன். அதுதான் எனது, அதுதான் என்னுடைய ஆன்மா. வாழை மரம் வெளியில் இல்லை, அது ஒரு எண்ணம் மனதில் தான் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அப்போ அவர் அந்த வாழை மரத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ வாழை மரம் வெளியில் இல்லை. அப்போ அவருக்கு வாழை மரம் என்பது உண்மை கிடையாது. அப்போ அவருக்கு அப்போ சத்தியத்தை அவர் கையாளுகிறார். அப்போ சத்தியத்தை கையாளும் போது நேத்தா மம நேஸ்வ அமஸ்மிங் நேஸ்வாமி அத்தா என்ற நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது, இல்லை என்ற சத்தியத்தை தான் புரிந்து கொள்கிறார். அப்போ வாழை மரத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ காம பூமியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது, நான் காண்பது கிடையாது. காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது. மூக்குக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது. நாக்குக்கு உணர்வது எனக்கு உணர்வது கிடையாது. உடம்புக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது. அப்போ இவை அனைத்தும் சென்சர்கள். இந்த சென்சர்களால் உள்நுழைந்ததை தான் நாங்கள் இவ்வளவு காலம் நான் தான் பார்த்தேன், நான் தான் கேட்டேன், நான் தான் உணர்ந்தேன் என்று நினைத்து கொண்டிருந்தோம். அப்போது நாங்கள் எண்ணங்களுக்கு அடிமையாகியிருந்தோம், மனதுக்கு அடிமையாகி மனம் சொல்வதையே செய்து கொண்டிருந்தோம். இப்போ இவ்வளவு காலம் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ சத்தியத்தை கேட்டு புரிந்து உணர்ந்து சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளும் போது அவர் எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைகிறார். அப்போது கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது. அப்போ உற்பத்தி நிலையத்தில் இருந்தான் அவர் விடுதலை அடைகிறார். அனைத்து உற்பத்தி நிலையத்தில் இருந்தும் விடுதலை அடைந்தவர் தான் புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ இதான் பகவான் புத்தர் கூறுகிறார்கள்: சலாயத்தன லோக்கோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்று. 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். அப்போ 6 உற்பத்தி நிலையங்களில் இருந்தும் நாங்கள் விடுதலை அடைந்தால் உலகத்திலிருந்து விடுதலை அடைவோம். உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தால் அதுதான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ இந்த நிர்வாணம் அடையும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறியது. சித்தேன நீயத்தி லோகோ சித்தேன பரிகசதி. மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் மனதை வென்றபோது உலகத்தை வெல்வோம் என்று பகவான் புத்தர் கூறிய
ஒரே வழிதான் இது. இந்த வழி ஏகாயன மக்கோ அயம் பிக்கவே என்ற ஒரே வழிதான் இந்த பகவான் புத்தர் கூறிய இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்ம போதனையில் தான் அது இருக்கிறது. தியானத்திலோ சீலத்தை கடைபிடிப்பதிலோ எங்கேயுமே கிடையாது. அப்போது இந்த சத்தியத்தை கையாளும் போது அவர் ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார். ஆரியர்கள் பின்பற்றும் சீலத்துக்கு வருகிறார். நல்லொழுக்கமிக்க மகா முனிவராகிறார். இவர்தான் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இவரைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவர், சத்தியத்தை கடைபிடிப்பவர், சத்தியத்தோடு இருப்பவர் உலகத்தை வெல்கிறார். சத்தியமும் சத்திய தர்மமும் இவரும் ஒன்று என்ற நிலையை அடைகிறார். அப்போது இந்த நிலையை அடைந்த போது மரமும் அவரும் ஒன்றுதான், காற்றும் அவரும் ஒன்றுதான், வெயிலும் அவரும் ஒன்றுதான், சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான், இரண்டு கிடையாது. வன்னஸ் என்கிற ஒரே சுபாவத்தை அடைகிறார். அவர்தான் புத்த சுபாவத்தை அடைபவர். அந்த புத்த சுபாவத்தை அடைபவர் ஆரிய காந்த சீலத்துக்குள் வருகிறார். ஆரியர்கள் பின்பற்றும் நல்லொழுக்கமிக்க மகா முனிவராகிறார். அப்போ மகா முனிவர் என்ற நிலையை அடைந்தவர் அல்பேச்சு என்கிற ஆடம்பரத்திலிருந்து எளிமையான வாழ்க்கையில் வாழ்பவர். மிகவும் எளிமையான வாழ்க்கையில் அவர் இருப்பார். அவருக்கு எது கிடைக்கிறதோ அதில் திருப்தி அடைவார். எது இருக்கிறதோ அதில் மகிழ்ச்சி அடைவார். இன்பமாகவும் ஆனந்தமாகவும் பேரின்பத்தில் வீட்டிருப்பார். எதம் சாந்தங் எதம் பிரணீதங் யதிதம் சப்ப சங்கார சமதோ சபூபதி படி நிசக்கோ விராகோ நிரோதோ நிப்பானோ என்ற அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தவர் சாந்தமான இனிமையான சுவையில் விட்டிருப்பார். எல்லா எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து சாந்தமான இனிமையான சுவையில் நிர்வாண சுவையில் அவர் இருப்பார். அப்போ அவர் இருப்பது எளிமையான வாழ்க்கையில், எளிமையான இன்பத்தில், ஆனந்தத்தில். அப்போ இந்த ஆனந்தம், மகிழ்ச்சி இன்றைக்கு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். நீங்களும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் இந்த சம்சார துன்பத்திலிருந்து விடுதலை பெறணும். அதுக்கு தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த தன்னுடைய கடமையை செய்தார்கள். இந்த துன்பத்தில் தான் மனிதர்கள் அத்தனை பேரும் மூழ்கி இருக்கிறார்கள். துன்பத்தில் மேலும் வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். மனிதர்கள் கேட்டார்கள், இதை நடைமுறைப்படுத்தி துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள். அப்போ அந்த வழி இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்காக இது திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வழியில் நீங்கள் பயணம் செய்ய உங்களை நாங்கள் இந்த வழிக்கு அழைக்கிறோம். நீங்களும் வாருங்கள், இந்த வழியில் பயணம் செய்து பாருங்கள். உங்களால் இதை புரிந்து உணர முடியும், பிரத்யக்ஷம் அடைய முடியும். அப்போ உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். வாருங்கள், இந்த வழியில் பயணம் செய்வோம், துன்பத்திலிருந்து விடுதலை அடைவோம். துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்த பிறகு இங்கே ஒருத்தர் கிடையாது. உலகம் இருக்கும் வரை அந்த உலகத்தில் நான் இருந்தேன். அப்போ உலகத்தில் இருந்து மீண்ட போது நானும் இல்லை. அதுதான் புத்த சுபாவம். அப்போ புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் கிடையாது. புத்த சுபாவத்தை அடைந்த போது அங்கே சித்தார்த்தர் அல்ல, சித்தார்த்தர் மரணத்தை வெல்கிறார், புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ மரணத்தை வென்ற சித்தார்த்தர் அங்கே இல்லை. அப்போ சித்தார்த்த உடம்பு அல்ல புத்த. அந்த உடம்பு கிடையாது புத்த. அப்போ புத்தர் என்றால் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை தான் புத்த நிலை, புத்த சுபாவம். அப்போது சித்தார்த்த உடம்பா புத்தர் இல்லை. புத்தர் என்பது உடம்பு அல்ல, சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம் தான் புத்த சுபாவம். அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் தான் புத்தர். அந்த புத்த சுபாவத்துக்கு ஒருத்தர் கிடையாது. அப்போது ஒருத்தர் இல்லை என்றால் அங்கே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இந்த நிலையை அடைந்த போது அவர் அந்த பிறந்த பெஞ்சு குழந்தையின் சுபாவத்துக்கு வருகிறார். அப்போது அந்த பிரபாஸ்பரமான மனம், பிரபாஸ்பரமான தூய்மையான மனம். அப்போ தூய்மையான மனதில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் அப்போ அங்கே குழந்தையும் இல்லை. குழந்தையும் இல்லை என்றால் யாருமே இல்லை அப்போ அங்கே. அப்போ இதுதான் புத்த சுபாவம். இந்த புத்த சுபாவத்தை அடைய உங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பை நழுவ விடாதீர்கள், பின்பற்றுங்கள், சத்தியத்தை கேட்டு கையாளுங்க. இந்த வாய்ப்பை இன்னும் பல பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுங்க. இன்னும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி இந்த சத்தியத்தை தேடும், சத்தியத்தை
தேடும் மனிதர்கள் உலகத்தில் ஏராளமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும். இது பகவான் புத்தரின் மகா கருணையாக இருந்ததை தான் நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். பகவான் புத்தருக்கு ஒரு கடமை இருந்தது. இந்த மனிதர்களை துன்பத்திலிருந்து விடுதலை அடைய செய்யணும், துன்பத்திலிருந்து மீட்டு எடுக்கணும் என்பது. அதே போல் எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அதை தான் நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இதில் எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. துன்பத்திலிருந்து மனிதனை மீட்க வேண்டும் என்ற கருணை மனப்பான்மையை தவிர யாருக்கிட்டையும் இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது. அதே போல் நீங்களும் இதை கேட்டு உங்களுக்கு இதை புரிந்து உணரக்கூடியதாக இருந்தால் இன்னும் ஒருத்தருக்கு கேட்குறதுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதை கேட்டு தெரிந்து புரிந்து உணர்ந்தால் அது மகா கருணையாக மாறும். இதுதான் மகா கருணை. என்ற ஒருத்தர் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவார் என்றால் அதை தவிர இந்த உலகத்தில் நாங்கள் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. அப்போ அதை தான் இன்றைக்கு எங்களாலும் செய்ய முடியும். உங்களாலும் அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா இருந்தால் நீங்களும் மகா முனிவராகுவீங்க. சத்தியத்துக்குள் அந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். சத்தியத்தை கடைபிடிப்பவர் சத்திய தர்மத்தினூடாக காக்கப்படுவார் என்ற பகவான் புத்தரின் வாக்கில் தம்மோஹவே ரக்கதி தம்மச்சாரி அவே ரக்கதி என்கிற தர்மத்தை காப்பவர் தர்மத்தினூடாக காக்கப்படுவார். அப்போ நீங்களும் கேட்டு இதை இன்னொருத்தருக்கு பகிருங்க. அவரும் இதை கேட்டு அவரும் பகிர்ந்தால் அந்த உலகத்தில் எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லாமே அணைந்த சுபாவம் புத்த சுபாவத்துக்குள் வந்து சாந்தமான இனிமையான சுவையில் இந்த உலகமே அணைந்து விடும். இன்றைக்கு உலகம் எரிந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடமும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீ அணைய வேண்டுமென்றால் நாங்கள் சத்தியத்துக்குள் வரணும், சத்தியத்தை கடைபிடிக்கணும், சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளணும். அப்போ இதை உள்வாங்கி கடைபிடித்து பிரத்யக்ஷம் அடைந்த போது உலகமே அணைந்து விடும். அப்போ இந்த அணைப்பு இன்றைக்கு தேவை. இந்த யுகத்தில் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மனிதருக்கும் இதை போய் சேரணும் என்ற கருணையின் காரணமாக நீங்கள் இதை செய்வீங்கன்னு சொன்னால் இதுதான் புத்த சாசனத்தின் மறுமலர்ச்சி. எவர் ஒருவர் சத்திய தர்மத்தை கேட்டு இதை நடைமுறைக்கு வந்து கையாள்கிறாரோ அங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது. புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது சத்தியத்துக்குள் தான் இருக்கிறது. வேறு விகாரைகளை அமைப்பதிலோ பன்சலைகளை கட்டுவதோ அதில் இல்லை. புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது மனதின் மாற்றம், மனதின் முன்னேற்றம், இந்த உள ரீதியிலான முன்னேற்றம் அடைவது தான். சத்திய தர்மத்துக்குள் வந்து உள ரீதியிலான முன்னேற்றம் அடைவது தான் புத்த சாசனத்தின் மறுமலர்ச்சி அடைவது என்பது. அப்போது இந்த புத்த சாசனத்தின் மறுமலர்ச்சி அடைவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் இதை கேட்டு தெரிந்து புரிந்து உணர்வீர்களானார் அங்கே தான் இருக்கிறது புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது. அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணம்.